இடஒதுக்கீடு சொல்றாங்களே அப்படின்னா என்னடா? பைத்தியங்களா? நான் என்ன கேட்டா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் இதுக்கு பேர் தான்டா இடஒதுக்கீடு. புரியலையே. டேய் நான் தான் இப்ப கவர்மெண்ட்னு வச்சுக்கோ. இப்போ உனக்கு இவனுக்கு தோ இந்த குட்டி பையனுக்கு இப்படி எல்லாருக்குமான இடத்த அதிகாரத்தை கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் அரசியல்லையும் கவர்மெண்ட் பிரித்து கொடுக்குற இந்த சட்ட ரீதியான உரிமை சமூக நீதிக்கு பேர் தான் இடஒதுக்கீடு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 15 இடஒதுக்கீடு பற்றி சொல்லியிருக்காங்கல்ல. பிரித்து கொடுக்குறதா? என்னத்தை எப்படி யாருக்கே பிரித்து கொடுப்பாங்க? ஒன்றும் சரியா புரிய மாட்டேங்குது. இடஒதுக்கீடுங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான முறையில் இருக்கும். சென்ட்ரலில் ஒரு முறையில் இருக்கும். அது சரிடா, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அதை சொல்லு முதல்ல. சூப்பர்ப்பா. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு வந்து 69% இருக்குது. இது 4 பிரிவாக பிரிச்சிட்டாங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இப்படி 4 பிரிவாக பிரிச்சிட்டாங்க. பிசிக்கு வந்து 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%ன்னு 69%ஆக பிரிச்சுட்டாங்க. மீத இருக்கிற 31%. இது வந்து பொது பிரிவினர். இதில் யாருனாலும் வந்து போட்டி போடலாம். ஓ, இப்போ இந்த இடஒதுக்கீடுலேயே உள் ஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னடா? உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத ஒரு சமுதாயத்தில் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறதா ஒரு காரணமாக சொல்லி கொடுக்கப்படுது. இப்போ பிசியில் 30% சொன்னேன்ல, அதுலேயே பிசி முஸ்லீம் அப்படிங்கிறவங்களுக்கு 3.5% ஒதுக்கிடுவாங்க. மிச்சம் இருக்கிற 26.5% தான் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போகும். அதுவே எம்பிசியில் 20% சொன்னேன்ல, அதில் தான் இப்போ வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. கூட 7% வந்து டிஎன்சி, அதாவது சீர்மரபினர் சொல்லுவாங்க, டினோட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு 7% ஒதுக்கியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 2.5%ல் தான் இதர மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 18% சொன்னேன்ல, அதில் எஸ்சி அருந்ததியருக்கு 3% உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கிற 15%ல் தான் அந்த பட்டியலினத்தவர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் எஸ்டி பழங்குடியினர்களுக்கு வந்து 1% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் 69% ஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த கணக்கு. இப்படித்தான் 69% பிரியுதா? இது தெரியாம இத்தனை நாள் இடஒதுக்கீடை பத்தி பேசிட்டோமேப்பா. இது எல்லா சமுதாயத்துக்குமே நல்லது தானே? ஆமா, அது சரிடா. இப்போ இந்த பெர்சன்டேஜ் கணக்கில் எப்படி இடம் ஒதுக்குறாங்க? டேய் இப்போ உதாரணத்துக்கு எல்லா சமுதாய மாணவர்களும் சேர்ந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இதில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பொது பிரிவினர் 31%, அவங்க இதில் மார்க் அடிப்படையில் அதை ஃபில் பண்ணுவாங்க. இதில் வந்து யாருனாலும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யாருனாலும் வந்து போட்டி போடலாம். இப்போ இந்த 31% சீட்டு பொது பிரிவினருக்கு ஃபில் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 69 சீட்டு. இந்த 69 சீட்டில் தான் ஒவ்வொரு சமுதாய அடிப்படையில் இப்போ பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு 1ன்னு சொன்னேன்ல, இந்த 69 சீட்டை மார்க் அடிப்படையில் ஃபில் பண்ணுவாங்க. இப்படித்தான் கல்வியிலேயே வேலைவாய்ப்புலேயே இடஒதுக்கீடு போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மத்திய அரசுலலாம் கல்வி நிறுவனங்கள் அவங்களுடைய துறைகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் எப்படி இந்த இடஒதுக்கீடு பிரியுது? சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, ஓபிசிக்கு இங்கே ஓபிசி வந்து பிசி, எம்பிசி ரெண்டையும் சேர்த்து ஓபிசின்னு சொல்லுவாங்க. அந்த ஓபிசிக்கு வந்து 27%, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கு வந்து 10%ன்னு மொத்தம் 59.5% இடஒதுக்கீடு இருக்குது. மிச்சம் இருக்கிற 40.5%ல் தான் இவங்க எல்லாரும் பொது பிரிவினர் எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க. இப்படித்தான் சென்ட்ரலில் இடஒதுக்கீடு போய்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே கர்நாடகா மாநிலத்தில் தான் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கு உண்டான 1% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்படி போடு. அப்போனா அந்த இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று சொல்லுங்க. ஆமா, இடஒதுக்கீடு வேணான்னு சொல்றதுக்கு அது ஒன்றும் வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது. அது எல்லாருக்குமான அதிகாரத்தை வாய்ப்பை கொடுக்குற சட்ட ரீதியான உரிமை இல்லை. இந்த 69% இடஒதுக்கீடுங்கிறது 1989 இருந்தே தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தான் அப்போ இருந்த தமிழ்நாடு அரசு 1994 இந்திய அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 9ல் சேர்த்துட்டாங்க. அதனால இடஒதுக்கீடுக்கு எந்த ஆபத்தும் வராது. அது சரிடா. இப்போ பேசிட்டு இருக்கும் போது இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொன்னேன், அப்படின்னா என்னடா? டேய் டான்ஸ் ப்ராக்டிஸ் வேற டைம் ஆச்சுரா, அதை இன்னொரு நாள் சொல்றேன் போ. டேய் இந்த ஆளோட சேராதுன்னு உன்னை அப்பவே சொன்னேன். நல்லா இருந்த இப்போ நடு ரோட்ல வந்து நீ ஆடிட்டு இருக்க. எங்க போய் முடிய போதும். தம்பி நீங்க எங்க போறீங்க? வீட்டுக்கு.